ஸ்ரீலங்கா, இலங்கை என்றதும் ஆன்மீகவாதிகளுக்கு ராவணன், ராமன் நினைவுக்கு வருவார்கள். 1980 பிறந்தவர்களுக்கு பிரபாகரன் நினைவுக்கு வருவார். காரணம், ஈழத் தமிழர்களின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடியவர். பல சூழ்ச்சிகளுக்கு இடையே அவர் மரணத்தை தழுவினார், வீர மரணமடைந்தார். அதோடு ஆயுத போராட்டம் ஓய்ந்தது இலங்கையில். அதன் பிறகு ராஜபக்சே என்ற ஒரு நபர் விரட்டி அடிக்கப்பட்டார். தேர்தலில் வெற்றி பெற்று ஊழலில் திளைத்து விரட்டி அடிக்கப்பட்டார். பயந்து ஓடினார்கள் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். நாட்டை விட்டே ஓடிவிட்டார்கள். இப்போது அங்கு தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் அந்த ராஜபக்சே குடும்பமும் அரசியல் களம் கண்டது. ஆனால் மக்கள் அவர்களை 3வது இடத்தில் தூக்கி எறிந்தனர். தற்போது வெற்றி பெற்றவர் 55 வயதான இந்த அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையில் 10வது அதிபராக பதவியேற்றுள்ளார். இவர் 2019 தேசிய மக்கள் கூட்டணியில் இவரது கட்சி JVP இருந்தது. அப்போது வெறும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். 5 ஆண்டுகளில் தற்போது அந்த கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த கட்சி தீவிரவாதத்திலிருந்து விலகி ஜனநாயக, சோசலிசம் மற்றும் சமூக நீதி மற்றும் ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்ட கட்சி. அதில் இவர் மிகவும் தீவிரமான ஈடுபாடு கொண்டவர். தற்போதைய அதிபர் இந்த அனுரகுமார் திசாநாயக்கா. கோத்தபய ராஜபக்சேவிற்கு எதிராக அரசியல் செய்தவர். அப்படியானால் பாருங்கள், நிச்சயம் இவருக்கு தமிழர்களின் ஆதரவு ஓரளவுக்கு இருக்கும். ஏனென்றால் கோத்தபய ராஜபக்சேவிற்கு எதிராக அரசியல் செய்தார் என்றால் ஒரு நல்ல மனிதர் என நாம் கொஞ்சம் நினைக்க முடிகிறது. அதே போன்று இவரது குணம் மொழி இனம் பாகுபாடு இன்றி அரசை வழிநடத்துவேன் என்று இவர் சூளுரைத்து கொண்டே இருப்பார். அப்படியானால் அதுதானே அங்கு தேவை. அங்கு ஈழத் தமிழ் மக்கள் தனிநாடு கேட்பதே இவர்களின்